ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். கூடவே ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம், ஏது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் இப்போ நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதம் 22 முதல் கிரகங்களுடைய ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதம் பிறந்த கொஞ்ச நாள்லே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. சனி பயிற்சி, கிரகணம், அதுக்கப்புறம் அமாவாசை, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் நிறையவே வந்தது. இதெல்லாம் சேர்த்து தான் கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறி ஒவ்வொருவருக்கும் மாற்றத்தை கொடுக்க இருக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றம் பெரிய பெரிய சம்பவமாகவும் இருக்கலாம், இல்லை அது மகிழ்ச்சியாகவும் தருணமாகவும் இருக்கலாம். ஆனால் அது என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்து பயன் பெறணும். அந்த வகையில் மகரம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களால் என்ன சம்பவம் நடக்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிற விவரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் விதியை விட எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். சில நேரம் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். ஆனால் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதனால தான் கிரகங்களால் அப்பப்போ என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த வகையில் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நடந்த இந்த கிரகத்தினால உங்களுக்கு மாற்றம்னு ஒன்று வரதா இருந்தால் அது வேலையில் தான் வரப்போகுது. வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஈஸியாக எல்லாருக்குமே வேலை இந்த காலத்தில் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அந்த வேலை நிரந்தரமாக இருக்கிறது கஷ்டம். வேலை கிடைக்கிறதும் கஷ்டம், வேலையில் நிரந்தரமாக இருக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி வேலையே ஒரு கஷ்டமான ஒரு பாட்டு தான். இந்த மாதிரியான கஷ்டமான பாட்டிலேருந்து தப்பிப்பதற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் செய்யணும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கவும், நிரந்தரமாக வேலையில் செட்டில் ஆகிறதுக்கும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பரிகாரத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். ஸோ இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான பரிகாரங்கள் இது. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்மளுடைய நாடு நன்றாக முன்னேறிவிட்டது. எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறோம், நல்ல சம்பாதியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் ஒரு சில பேர் உங்கள் ராசிக்காரங்க இன்னும் நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இன்றளவு இருக்கிறீங்க. நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க ஆண்களும் இருக்கிறீங்க. அதே சமயம் வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் உங்கள் ராசிக்காரங்க வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க. தாந்திரிக பரிகாரம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம். நல்ல வேலையை தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரம். இதுக்கு 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையல் அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பே போதும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க. அதாவது குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றிருக்க வேண்டும். 7 முறை ஏற்றி இருக்கணும். பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில் போட்டு விட வேண்டும். இந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு. ஸோ கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் போடுங்க.
வாய்ப்பு இல்லாதவங்க இது ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு வந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தால் தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது. வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு இந்த ஒரு பரிகாரம் நீக்கிவிடும். குளித்த பிறகு மீண்டும் வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க. ஏதாவது இன்டர்வியூவிற்கு போயிருக்கிறீங்க, அந்த வேலையில் இருந்து ரிசல்ட் வரவில்லை, அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த வேலையின் பெயர் உங்களுக்கான பதவியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸ் எதில் வேண்டும் என்றாலும் வைத்து கொள்ளுங்க. இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் கிடைக்கும். வேலை கிடைத்த பின்பு பேக்கெட் வைத்த அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதை ஒரு முறை செய்யும் போதே வேலை இல்லாத உங்கள் ராசிக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எதுவும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. ஸோ நம்பிக்கையோடு செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த டைம் வந்து செய்து பாருங்கள். இதுதாங்க பரிகாரம். இப்போ உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்தவரை இந்த 22லேருந்து ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் மனதை ஈடுபட செய்திங்கன்னா வேலையில் வியாபாரத்தில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கஷ்டங்கள் விலகும். பொன்பொருள் முயற்சி பண்ணிங்கன்னா அதனுடைய சேர்க்கை இருக்கும். சுப செலவு உங்களுக்கு உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். ஸோ நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மேற்கொள்ளுங்க. உங்களுக்கான பயணங்கள் கண்டிப்பாக இந்த டைம் சக்ஸஸ் ஆகும். மகர ராசிக்காரங்க உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இதில் பிறந்தவங்க மெயினாக வீடியோ வந்து பாருங்கள். கிரகணில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், புதன், ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய, சுக்கிரன், சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, அயன சைனபோகஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே வந்து குறிப்பிடப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்கள்லேருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாகிவிடும். தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளால் உடல்நல சோர்வடையும். இருந்தாலும் அதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை அடைய முடியும். அதோடு அரசியல் துறையில் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும். கலைத்துறையினர் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். மாணவர்கள் முதல் தர மாணவனாக தேர்ச்சி பெறணும். படிப்பின ஆர்வம் காட்டினீங்கன்னா பெற்றோருக்கு நற்பெயர் வாங்கி தர முடியும். ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த மாதிரி செயல்படுங்க. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் பிள்ளைகளால் சிறிதளவு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை அடைய முடியும். அதோடு சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் விருந்தினருடைய வருகை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பிள்ளைகளோடு சந்தோஷமாக பொழுத கழிக்கணும். பெண்களுக்கு உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது, இல்லைனா உங்களுக்கு களவு போகுங்க. அப்புறம் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் திருமண சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது. புத்திரர்களால் சில மனசஞ்சலங்கள் தோன்றினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிக்க முடியும். அதனால் அந்த மாதிரி கவனமாக இருங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை மகர ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள் நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.